இருந்ததுனால பல விஷயங்களை ஆதாரமா நகுல இலக்கணத்துக்கு ஆதாரமா காட்டிக்கிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு கவனிக்கணும். குர்ஆனை எழுது நான் கேட்கிறேன், அல்லாஹ் எழுதுனானா? அல்லாஹ் கல்புல உள்ளத்தில் நஸலஹு கல்பிக்க உன் உள்ளத்துல போட்டாங்கறான். இந்த அல்லாஹ் எழுதுமா அல்லாஹ் சாத போட்டு எழுதினானா, நம்ம போட்டு சீன போட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த குரலை உயர்த்தி ஆக்ரோஷமா சொன்னா கரெக்ட் மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹ் எழுத்து வடிவில் குர்ஆனை தரவே கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் கைப்பட எழுதுனாங்களா? அல்லாஹ்வும் எழுதல. அல்லாஹ்வுடைய ரசூலாச்சு எழுதுனாங்களா? எழுது. நமக்கு நல்லா தெரியுது, காத்திபு தான் எழுதுனாங்க. எழுதக்கூடிய எழுத்தர்களை வச்சுதான் எழுதுறாங்க. அப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் மறதிக்கும் தவறுக்கும் அப்பாற்பட்டவன் என்று காட்டுவதற்காக அந்த ஓசையை எந்த ஒளி வடிவத்தை இறக்கினான் அதை பாதுகாக்கிறான். எந்த வரி வடிவத்தை எழுதினாங்களோ எழுதக்கூடிய காத்திபுகள் கையில என்ன செய்யறான்? அல்லாஹ் வச்சு அந்த கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு இடத்துல இருந்தா கூட அன்பிற்குரிய சகோதரர்களே, அவன் கேட்ட கேள்விக்கு மாஷாஅல்லாஹ் நிறைய ஆதாரங்கள் அவங்களே தேடி தந்திருக்கிறாங்க. பஸ்தன் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய ஆதாரம். வாசித்துன் என்று சொல்வது நாம ஒண்ணுதான் காமிச்சோம் லிசான் அரபுல. இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு மாஷாஅல்லாஹ் அவங்களே சொல்லி தந்துட்டாங்க. ஆகையினால சாத் என்பது தவறு இல்லை என்று அவர்கள் நாவினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இல்லனா இவர்கள் எதுவெல்லாம் அவர்கள் பஸ்தன் என்று தவறு சொன்னார்களோ, இப்னு அப்பாஸ் மற்ற என்னென்ன ரிவாயத்தெல்லாம் தவறாக உள்ளதை நானும் தவறாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா நாம இது என்ன சொல்லணும்னா, பஸ்தன் என்பது ஏன் தவறு, அது மொழி அகராதியில சரியா இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா தவறுங்கிறதுக்கு ஆதாரம் தராம இல்ல நீ மட்டுமா பஸ்தன் சரின்னு சொல்ற, அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சரின்னு சொல்லி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாசித்துன் எல்லாம் நிறைய விஷயங்களை மாஷாஅல்லாஹ் எடுத்து தந்திருக்கிறாங்க. இது இன்னும் ஆதாரம். ஆக நம்ம கேட்கக்கூடியது இது யாருன்னா நானே இன்னும் சொல்லுவேனே, இது மட்டும் தான் வேணுமா? இன்னும் 1000 தருவனே பஸ்தன் சொல்றதுக்கு, சாதப்பட்டு சொல்றதுக்கு இருக்கா இல்லையா? இது ஏன் தவறு என்று சொல்கிறீர்கள்? அதான் நம்முடைய கேள்வி. குர்ஆனில் எழுதப்பட்டதை ஏன் தவறு? ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தை இடையில விட்டாங்க. எழுதினவங்க ஏன்னா அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னது குர்ஆனை எழுதினவங்க அப்படியே சாதி எழுதுறது எழுதினாங்க அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படியே விட்டுறது நீங்க எழுதின புஸ்தகங்கள்லயே நான் எழுதின புஸ்தகங்கள்லயே கண்ணுல விளக்கணை ஊத்திக்கிட்டு ப்ரூஃப் பார்க்க மாட்டோமா? ஒரு கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட அந்த மகத்தான பணியை சுமக்கிறதுக்கு பயந்து நடுங்கினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. வரலாறு நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுத்து வடிவமாக தொகுக்கப்பட வேண்டுமே என்று சொல்லும் போது இந்த வேலையை நான் எப்படி செய்யறேன்னு பயந்து நடுங்கினாங்க. பிறகு அவர்கள் சரியாகி பிறகு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க இந்த மலையை தூக்கி அங்க புரட்டி வச்சாலும் வச்சிருவனே, இப்படிப்பட்ட பணியை ஒரு பாரிய பொறுப்பை எனக்கு தர்றீங்கன்னு பயந்து நடுங்கினாங்க. மனிதன் தவறிழைப்பவன் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவன் எது தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதில் அவன் தவறு செய்திருக்கிறானா? அதுதான் கேள்வி. அவன் மனிதன் செஞ்சாங்களா? என்ன அல்லாஹ் எழுதுனா? நான் கேட்கிறேன், இது ஒரு கேள்வி. அது அல்லாஹ் எழுதுனான்னு சொன்ன மனிதன் தான்டா, மனிதன் தவறு செய்வானா? எல்லாரும் மேலே தவறு. இந்த தவறு நீ திருடி இருக்கா, ஏமாத்திருக்கா, விபச்சாரம் பண்ணிருக்கா, பொய் சொல்லிருக்கா, கோல்மால் பண்ணிருக்கா, எல்லாத்தையும் சொல்லாமா? கேட்டா மனிதன் தான் தவறு இழைப்பவன் தானே. இதா பதிலே. எந்த குற்றச்சாட்டை யார் மீது சுமத்துகிறீரோ அந்த குற்றச்சாட்டுக்குரியவனாக அவன் இருக்கிறானா? அவன் வழக்குதான். அவன் தவறு செய்யறவன் தான். அந்த தவறை அவன் செய்தானா? இதுதான்
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கல, மனிதர் தான் இறக்குறாங்க, மனிதன் தொகுக்குறாங்கன்னா எது தவறு மனிதர்கள் எழுதப்படுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல, ரசூலுல்லாஹி எழுதல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல என்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க? குர்ஆன்ல தப்புன்னு சொல்ல வர்றீங்களா? அதான் நம்ம கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி எழுத தெரியல, என்ன முடிவு என்ன? எழுத தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில தப்பு பண்ணி விட்டார்கள், அவர்களால் ப்ரூஃப். நான் இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கலாமே, அவங்க கொஞ்சம் ப்ரூஃப் பார்க்க தெரியாது, நாமெல்லாம் ஒரு புக் எழுதி ப்ரூஃப் பார்க்க கொடுத்தா ப்ரூஃப் காணி நம்மள்ட்ட தான் கொண்டு வருவாங்க, நாம திருத்தி கொடுப்போம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ்க்கு ப்ரூஃபே பார்க்க தெரியாது, அப்படினால பல தவறு வந்திருக்கலாம் சொல்ல வேண்டியதானே. தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இது தவறு என்று ஆகிவிடாது. இதுதான் நம்மளுடைய விஷயம். ஆகையினால எது தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த தவறுக்கு தக்க ஆதாரம் காட்டுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பாசித் என்பதையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், இது இப்படி எழுதப்பட்டிருந்தது சரிதான் என்பதற்குரிய ஆதாரம். அவங்க வந்தபடியெல்லாம் எழுதிட்டு போல. இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, இப்படிலாம் குதிக்கிறீங்களா நீங்க வந்து நிஜாமுதீன் அவரெல்லாம் பின்னாடி போட்டு வைக்கலையாண்டு இவருடைய சாட்ல போட்டிருக்காங்க பாருங்க, அது அப்படியே நிஜாமுதீன் உண்மையை போட்டது. அது அப்படியே அந்த அந்த பிழையாக எழுதப்பட்டவைங்கிறது அந்த சாட்டு அங்க இருக்குது, அப்படியே இவங்களுடைய அந்த இதுல அப்படியே இது அதே செய்தி இருக்குது. அது காப்பி அடிச்சாங்களா இல்லையாங்கிற மேட்டருக்கு போல இந்த பட்டியல் இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? எப்படி சரியாக இதை எப்படி ஓத வேண்டும், அதாங்க. இதை எப்படி ஓதுவது? ஒரு அலிஃப் அதில் கூட இருக்கிறது, ஒரு எழுத்து அதில் கூட இருக்கிறது. அதை நீங்கள் தவறாக ஓதிவிடக் கூடாது. வால்யூமை குறைக்கிறீங்களா? வால்யூம்ல வித்தியாசம் என்னது? அது என்னன்னு பாருங்க, அவங்க என்ன பண்றாங்களா பாருங்க. என்ன அவங்க சொன்னாங்க, அதனால நான் சொல்றேன். இங்க வரும்போது அதனால இந்த விஷயத்துல அவங்க எப்படி இது பண்றாங்கடா, இதுல வந்து இதுல போடப்பட்டது இந்த சாட்ல உங்க போட்டிருக்காங்க. இந்த சாட்டுக்கு வர்றேன். பிழையாக எழுதப்பட்டது, பிழையாக எழுதப்பட்டதுன்னு அதுல இருக்குதா? எப்படி ஓத வேண்டும் என்று இருக்கிறதா? இதுதான் குர்ஆன்ல இப்படித்தான் இருக்குது. பிழையாக எழுதப்பட்டதுன்னு போட்டு இந்த உம்மத்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல பிழையாக எழுதிட்டாங்க, பின்னாடி வர உம்மத்துல அப்படி பிழையாவே படிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு இருக்குன்னு போட்டிருக்காதுல. எப்படி இதான் இது அலிபே குர்ஆனே அத்திவியான அலிபா ஓதப்பட பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுல அலிபையெல்லாம் கூட்டி எழுத்து படிச்சு முடிச்சதுக்கு பிறகு பின்னாடி அத்திவியான்ல கடைசியில வரும் சலவாத்து அப்படின்னு எழுதியிருக்கும். சலவாத்துங்கிறதுக்கு சாது லாமு வாவு குட்டித்தா மறுபூத்தா அந்த தா இருக்கும். இதை வந்து சலாத்துன்னு தான் ஓதுனே அப்படின்னு யாருக்கு படிச்சு கொடுப்பாங்க? சின்ன அலிபே ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதை படிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி சில விஷயங்களை கூட இருக்கு, குர்ஆன்லயே சில இதுல கூட இருக்கு குறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மாதிரிலாம் குர்ஆன்ல இருக்குது. இதையெல்லாம் நீங்க இப்படி ஓதணும் என்று போட்டதை இவர் அதற்கு ஆதாரம் ஒரு காலம் காட்டக்கூடாது, ஒரு காலம் காட்டக்கூடாது. பிழை என்ற வார்த்தை இவருடைய தர்ஜுமாவில் தான் இருக்கிறது என்பதை நாங்க நிரூபிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் அங்க முன் வச்சிருக்கிறாங்க. என்னது? அதிகபட்சம் எழுத்துங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் காட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த அதிக ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்களா இல்லையா? இந்த மூணுக்கு தான் வந்து இந்த அசலுக்கு வந்து நீங்க இதுல மாற்றம் வராது, அதிகபட்ச எழுத்துல தான் மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதிகபட்ச எழுத்துக்கு மாற்றம் வரும் எங்களுக்கு காமிங்கள அப்படின்ட்டு திருப்பி கேட்ட உடனே இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப வந்து இல்ல நீங்க தான் அதுக்கு ஆதாரம், நான் எதுக்கு ஆதாரம் காட்டினேன்? நான் தான் சொல்றேன் மாற்றம் வருன்னு. மாற்றம் வராதுன்னு சொல்றவங்கள காமிக்கிறேன். நான் சொல்றேன் அசலிலும் மாற்றம் வரும், அதிகமானதிலும் மாற்றம்